ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தைப்பொங்கல் அன்றைக்கி நம்ம பண்ண இந்த சக்கரை பொங்கலும் ப்ளஸ் ஒயிட் சென்னா வச்சு ஒரு கடலை, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆப்பிள் வச்சு ஒரு கீர் பண்ணேன். பாயசம் பண்ணலை, இந்த சேமியா ஜவ்வரிசி மாதிரி ஆப்பிள் வச்சு ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வடை பார்த்துங்க. நான் வந்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு புது குக்கர் வாங்கியிருக்கேன். அதில் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் இது பண்ணேன். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம வேக வைக்கணும். ஒரு 3 விசில் கொடுத்தா போதும். அதுலேயே நான் கொஞ்சம் நெய்லாம் போட்டிருக்கேன், பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். இந்த பக்கம் கடலையும் வெந்துட்டுருக்கு. அப்புறம் பாருங்கள், ஆப்பிள் அண்டு மில்க்கு, கொஞ்சம் சுகர் இதை போட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸும் பண்ணியிருக்கேன். அன்றைக்கே தான் நான் அதை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வடைக்கு வந்து மாவும் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சீசன் தான், இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே. இது பாருங்கள், ஒரு 3 விசில் கொடுத்தோடனே நல்லாவே இது சக்கரை பொங்கல் பாயில் ஆகிருக்கு. இந்த பக்கம் இது பாருங்கள், வெள்ளைக்கடலை இது நைட்டே நான் இதை ஊற போட்டுட்டேன். மார்னிங் இதை செய்யும்போது நம்ம ப்ரெஷர் இதில் 3-4 விசில் கொடுத்தாலுமே பாருங்கள் எப்படி எப்படி அழகாக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ஆப்பிள் ஜூஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள், வடைக்கு நான் உளுத்தம்பருப்பு ப்ளஸ் கொஞ்சம் கடலைப்பருப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லம் வந்து பாகுலாம் எடுக்க வேணாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அது நல்லா மெல்ட் ஆனாலுமே போதும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டே ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த வெல்லம் அந்த இது இருக்குது இல்லையா, அந்த அது கரைஞ்சிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா முந்திரி நெய், நம்மளுக்கு அந்த நெய்யில் முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு அதெல்லாம் கூட போடலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், சக்கரை பொங்கல் வந்து எப்படி பார்க்கவே தலை தலைன்னு இருக்குது. எப்பயுமே இந்த சக்கரை பொங்கல் நல்லா தலை தலைன்னு இருக்கணும். பச்சை கற்பூரம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால நல்ல கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும். நான் இதில் வந்து கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வடைக்கு தேவையான வெங்காயம்லாம் அரிஞ்சிருக்கேன். பாருங்கள், இந்த கடலைக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன். ஃபைனலாக அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா வாசனையாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வடைக்கு பாருங்கள், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். வடைக்கு தேவையான இந்த மாவை மிக்சியிலே கிரைண்ட் பண்ணிவிட்டேன். சும்மா குறைன்னு ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆனியன், அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை, கொஞ்சம் க்ரீன் சில்லி ரெட் சில்லி எது வேணாலும் போடலாம். கடாயில் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இதை தட்டி போட்டோம்னா, கூடவே நான் கொஞ்சம் பச்சரிசி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணால் நல்லா நம்மளுக்கு மொறு மொறுன்னு வரும். இதுதான் நம்ம வீட்டில் அன்றைக்கி செய்த பலகாரம் பொங்கலுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.